அனைவருக்கும் வணக்கம். வெங்கடேசன் அவர்களின் காவல் கோட்டம், அத்தியாயம் 17, பாகம் 2, பகுதி 2. தஞ்சாவூர் ஹிரண்ய கர்ப்ப யாகத்தை பார்க்க செல்லும் சொக்கநாதன் தஞ்சை இளவரசி மங்கம்மாவை விரும்புகிறார். பெண் கேட்டு வெங்கடகிருஷ்ணப்பர் செல்கிறார். ஆனால் தஞ்சை அரசர் ஒத்துக்கொள்வ மறுக்கிறார். சொக்கநாதனால் மங்கம்மாவை மறக்க முடியவில்லை. வேவுக்காரர்கள் மூலம் அணுக்கத் தோழிகளிடமிருந்து செய்தி வந்தது. மோகனாங்கிக்கு பரிபூரண விருப்பம் என்று சொக்கனுக்கு உயிர் வந்தது. சொர்க்கமே பரிசாக கிடைத்துவிட்ட உற்சாகத்தோடு அவன் அவளுக்கு லிகிதம் எழுதினான். அது வழிதவறி மகாராணியின் கையில் சிக்கியது என்ற தகவலும் வந்தது. இனியும் தாமதிக்க கூடாது என்று மதுரையிலிருந்த வேங்கடகிருஷ்ணப்பருக்கு ஆணையிட்டான். தஞ்சாவூரை வென்று மங்கம்மாவை ராஜ மரியாதையோடு இங்கு அழைத்து வருக. வேங்கடகிருஷ்ணப்பர் கன்னிவாடி ரங்கண்ண நாயக்கரை அழைத்து மதுரை நிலைப்படையில் தனது தளபதியின் கீழ் இருக்கும் 10,000 வீரர்கள் 20 பீரங்கிகளுடன் சென்று வல்லம் கோட்டையை தாக்குமாறு கூறினார். மீதி படைகளோ பாளையப்படைகளோ தேவையில்லை என்றார். அவரது நம்பிக்கைக்குரிய மதுரை கோட்டை காவல் 40 கள்ளர் மட்டும் வளரிகளை வண்டியில் ஏற்றிவிட்டு உடன் சென்றனர். 2ஆம் நாள் விராலிமலையில் தண்டு இறங்கிய போது 5000 குதிரை வீரர்களுடன் வேங்கடர் மதுரையிலிருந்து வந்து சேர்ந்து கொண்டார். வல்லம் நோக்கி போகும் வழியில் கொடும்பாளூரில் ரங்கண்ண நாயக்கர் மகன் சென்ன கதிரி நாயக்கர் தனது குதிரை வீரர்களோடு வந்து இணைந்தார். வல்லத்திற்கு தெற்கே தண்டு இறங்கினர். மணப்பாறை படைகள் பெத்த நல்லம்ம நாயக்கன் தலைமையிலும் ராமகிரி பாளையக்காரன் சாமைய நாயக்கன் படைகளும் தொட்டியங்கோட்டை படைகளும் வந்து சேர்ந்து கொண்டன. மறுநாள் காலை சூரியன் ஏறியதும் மதுரையின் போர் முரசங்கள் முழங்கின. குதிரைகள் எதற்கும் சேனமிடாமல் ஓய்வில் விடுமாறும் மாலையில் கிளம்பி இரவில் தஞ்சாவூரில் இறங்க வேண்டும் எனவும் உத்தரவு வந்தது. திருச்சிராப்பள்ளியிலிருந்து வந்த பேஷ்கார் சின்னத்தம்பி முதலியார் வேங்கடருக்காக தஞ்சாவூருக்கு ஓலை எழுதி கொண்டிருந்தார். விஜயராகவரின் புகழாரங்களோடு தொடங்கிய செய்தி சுருக்கமாகவே இருந்தது. வல்லம் விழுந்து விட்டது. சமாதானத்தையே நாடுகிறோம். நீங்கள் விரும்பினால் உடனே கோட்டையை திரும்பவும் ஒப்படைக்க தயார். உங்கள் தயவு வேண்டும். ஸ்ரீ ரங்கநாத தாசன், வேங்கட கிருஷ்ணப்பன். வேப்பமர நிழலில் அமர்ந்து வேங்கடரும் கண்ணவாடிக்காரரும் தாம்பூலம் தரித்தபடி சிரித்து பேசி கொண்டிருந்தனர். ஓலையை வாங்கி வாசித்துவிட்டு வேங்கடர் காத்திருந்த தூதனிடம் கொடுத்தார். சூரியன் கஞ்சி பொழுதுக்கு வரும்போது நீ தஞ்சாவூரில் இதை சேர்ப்பாய். அதற்குள் இந்த கோட்டை பிடிபட்டுவிடும். ஸ்ரீவில்லிபுத்தூர் கோயில் பிரசாதத்தை மன்னரிடம் கொடுத்த பிறகுதான் ஓலையை நீட்ட வேண்டும் என்பதை மீண்டும் நினைவுபடுத்தினார். ரங்கண்ண நாயக்கருக்கு குதிரை ஏற முடியாது. வயது 88 ஆகிவிட்டது. போன முறை பீஜப்பூர் சண்டைக்கு கூட்டி போகவில்லை என்று கோபித்து கொண்டார். அதனால் இப்போது அழைத்து வந்திருக்கிறார்கள். மரத்தடி நிழலில் படுத்து ஓய்வெடுத்து கொண்டிருந்தார். ரதத்தில் வந்த அலுப்பு. சென்ன கதிரி வேங்கடவரிடம் சொன்னார். எல்லாம் பேத்திகளாக போய்விட்டனர் என்ற கவலை அவருக்கு. கொள்ளு பேரன்கள் வளர்ந்து சண்டைக்கு போவதை பார்த்து கொடுத்து வைக்கவில்லையே என்ற வருத்தம். போரில்தான் சாவேன் என்று பிடிவாதம். இன்றைக்கு அவர் யோகம் எப்படி அமையுமோ பார்க்கலாம். இங்கு இறந்தால்தான் நிம்மதியாக மாலைக்கல்லில் அடங்குவார். ரங்கண்ண நாயக்கர் 3 பீரங்கிகளை 4 வாசல்களுக்கு நேரேயும் 2 சிறகில் இருந்த அலங்கங்களை நோக்கியும் நிறுத்தினார். அகழி வறண்டு குத்துச்செடிகள் முளைத்திருந்தன. கோட்டை பராமரிப்பின்றி கிடந்தது. முன்பு பீஜப்பூர் துருக்கியர்களிடம் வாங்கிய அடிகளில் பட்ட ஒச்சங்கள் புனரமைக்கப்படாமலேயே கிடந்தன. அகழி பாலத்தை நேற்றிடவே வல்லம் உடைத்திருக்கலாம். அகழி நீரின்றி கிடப்பதால் அதனால் பெரிய பயனில்லை என்று அலட்சியமாக விட்டுவிட்டார்கள். 16 சான் உயரம் வரும்படியாக வைக்கோல் பிரிகளில் சுற்றப்பட்ட பெரிய கோலங்கள் 3 உருட்டி வந்தார்கள். உள்ளே இரும்பு உருளைகளில் வெடிமருந்து இருந்தது. சுற்றியுள்ள வைக்கோல் பரவலாக எண்ணெயில் ஊறி இருந்தது. தென் திசை வாசலை நோக்கி அவற்றை உருட்டி சென்றார்கள். தெற்கு வாசல் நோக்கி 3 கோலங்கள் விரைவாக நெருங்கின. அதன் மறைப்பையே பாதுகாப்பாக கொண்டு இரும்பு கவச வீரர்கள் 3 தள்ளிக்கொண்டு ஓடினர். மூடிய கதவை நெருங்கியதும் ஒன்றில் தீ வைத்து அதை நோக்கி தள்ளிவிட்டு
பின்வாங்கி ஓடத் தொடங்கவும் மேலே அலங்கத்தின் மறைவுகளிலிருந்து அம்புகள் கீழ் நோக்கி பாய்ந்து கொண்டிருந்தன. காலில் தேய்த்தால் மட்டுமே பாதிக்கும். இடுப்புக்கு மேலே தடுக்க கவசம் இருந்தது. தீப்பற்றி எரிந்த சற்று நேரத்தில் பெருவெடிகள் ஒன்றன் பின் ஒன்றாக கேட்டன. தெற்கு வாசல் அலங்கோலமாக தொங்கியது. எஞ்சிய மரச்சட்டங்களில் வைக்கோலிலிருந்து பற்றி எரிய தீ நின்று எரிந்தது. இப்போது பீரங்கிகள் அலங்கங்களின் உச்சியை நோக்கி வெடிக்கத் தொடங்கின. பல குண்டுகள் வானிலேறி கோட்டைக்குள் வந்து விழுந்தன. மிகச் சிலவே உச்சியை தாக்கின. கோட்டையின் கன்னி மூலையில் இருந்த ஒற்றை பீரங்கி மட்டுமே எதிர்த்தாக்குதல் நடத்தியது. மற்றவற்றின் இலக்கு எல்லைக்குள் மதுரை அணி எதுவுமே இல்லை. ஒற்றை பீரங்கி வெறுமனே குண்டெறிந்து மண்ணை குத்தி கிளறிக்கொண்டு இருந்தது. வல்லம் கோட்டை மதில் மேலுள்ள தடுப்பான வளைவுகள் காரையால் ஆனவை அல்ல, பெருங்கற்களால் ஆனவை. உடைப்பது சுலபமல்ல. தென்புற இடது மதிலின் மேலே பற்கள் விழுந்தது போல் 2 அரண்கள் ஒச்சமாகி வெறுமனே கிடந்தன. இரண்டுக்கும் இடையே 4 அரண்கள் மட்டுமே இருந்தன. ரங்கண்ண நாயக்கர் மற்ற திசைகளிலிருந்த பீரங்கிகளை தென்புறம் இழுத்து வர உத்தரவிட்டார். 12 வந்து சேர்ந்ததும் அந்த மதிலின் உச்சியை இடைவிடாது தாக்கத் தொடங்கின பீரங்கிகள். மேலும் 3 தடுப்பரன்கள் விழுந்ததும் மதிலில் அந்த இடம் மொட்டையாகி விட்டது. கவச வீரர்கள் பலர் ஈட்டி கேடயத்தோடு ஏணியை தூக்கியபடி அகலுக்குள் இறங்கி ஓடி மதில் மேல் சாத்தினர். சரசரவென ஏறத் தொடங்கினர். சில அம்புகள் அவர்களை நோக்கி வந்து பயனற்று விழுந்தன. மதிலின் மேல் மற்ற ஓரங்களிலிருந்து ஈட்டிக்காரர்கள் கவச வீரர்களை தாக்காமல் பாதுகாப்பதுதான் இப்போது அவசியம். வளரி வளரி என்று சத்தம் எழுந்தது. லம்பாடி பெரியாம்பளைகளோடு 8 பேர் வளரி சாக்கை தூக்கி கொண்டு அகழிக்குள் இறங்கி புதர் மறைவுகளில் அமர்ந்தனர். முதல் ஏணிக்காரன் மதிமேல் ஏறி போகும் சமயம் இடது ஓரத்திலிருந்து ஒருவன் ஈட்டியோடு குனிந்து வருவது தெரிந்தது. அவன் ஏணியை நெருங்கும் முன் 3 வளரிகள் அடுத்தடுத்து பறந்தன. அடிவாங்கி அங்கேயே மதில் மேல் சரிந்தான். ஆனால் தவழ்ந்தபடியே வந்து எவனோ தள்ளிவிட 2வது ஏணி 4 பேரோடு அப்படியே மதிலை ஒட்டி வலப்புறமாக சரிந்தது. முதல் ஏணியில் ஏறிவிட்டவர்கள் இருபுறமும் பரவி ஓரங்களில் நின்றவர்களை குத்தி வீசினர். இப்போது 2வது ஏணியை நிமிர்த்தி அதன் வழியாகவும் ஏறி மதிலை அடைந்தனர். வல்லம் வீரர்கள் மதில் சுவரின் ஓரங்களுக்கு தள்ளப்பட்டனர். விடுபட்ட தடுப்பரன்களிலிருந்து கயிறு ஏணிகள் பல அகழியை நோக்கி இறங்கின. கவசம் அணியாத வீரர்களும் இப்போது சாரி சாரியாக ஏணிகளை பற்றி ஏறத் தொடங்கினர். சற்று நேரத்துக்குள் தென்புறத்தின் மேற்கு மதில் மதுரையின் கீழ் வந்துவிட்டது. இப்போது தெற்கு வாசலின் மேற்கு புற அலங்கத்தின் உடைமைக்கான சண்டை மூண்டு 2 தரப்பிலும் வீரர்கள் அடிபட்டு அகழிக்குள்ளும் அப்புறத்திலுமாக விழுந்தனர். மதுரை வீரர்கள் அதிகரிக்கவே தற்காக்கும் வலுவற்று அங்கு நின்றிருந்த வீரர்களையெல்லாம் இழந்து வல்லம் மேற்கு புறத்தை கைவிட்டது. எதிரே கிழக்கு மதில் வளைவிலிருந்து வல்லம் வீரர்கள் அம்புகளை எய்து கொண்டிருந்தனர். கோட்டை வாசலின் உட்புறம் பாவடிவ வழிகளை கொண்டது. குதிரைகள் வேகத்தோடு நுழைய முடியாது. வீரர்கள் நுழைந்தால் அதன் மேல் கீழ் எல்லா திசைகளிலிருந்தும் வரும் தாக்குதலை சமாளித்து வழியை கடப்பது கடினம். வழிக்கு வெளியேயும் வீரர்கள் எதிர்க்க காத்திருப்பர். வாசலின் மேற்புறத்திலிருந்து வில்லு வளரி வில்லு வளரி என்று கூக்குரல் எழுந்தது. தாதனூர்காரர்கள் வளரி சாக்குகளை தலையில் சுமந்து கொண்டு ஏணியில் ஏறினர். வில்லாளிகளும் தொடர்ந்தனர். மதிலில் நின்றவர்கள் ஒதுங்கி வழிவிட வில்லாளிகளும் வளரி வீசுபவர்களும் கோட்டை வாசலின் உட்புற மதிலுக்கு மேல் வந்துவிட்டனர். வடிவ வழியின் உட்புறமும் வெளியேயும் வல்ல மீட்டிக்காரர்கள் மதிலை ஒட்டி அணியணியாக காத்திருந்தனர். முதலில் மாதாரிகளின் அம்புகள் இறங்கின. தற்காப்புக்கு வழியற்ற வல்லம் வீரர்கள் கலைந்து உள்ளே ஓடினர். வளரி வீச்சு தொடங்கியது. புற்றிலிருந்து ஈசல்கள் கிளம்புவது போல் வல்லம் வீரர்கள் சிதறி கோட்டைக்குள்ளே ஓடத் தொடங்கினர். ஒரே நேரத்தில் 20க்கு மேற்பட்டோர் மாறி மாறி வளரி வீசினர். பேரொளியோடு வளரிகள் பாய்ந்து ஆட்களை அறைந்து வீழ்த்தி கொண்டிருந்தன. வழியில் காத்து நின்றவர்களில் பாதி பேர் தப்பிவிட மீதி பேர் குவியல்களாக கிடந்தனர். வழியின் ஆபத்து பெருமளவு குறைந்ததும் அலங்கத்தின் மேலிருந்து சீழ்கை சத்தம் எழுந்தது.
மதுரை வீரர்கள் காட்டாறு போல தெற்கு வாசலை நோக்கி வந்தனர். ரங்கண்ண நாயக்கர் ஜக்கம்மா என்ற போர்விழியோடு ஓங்கிய சந்திரகாச வாளுடன் நரைத்த கொண்டை அவிழ்ந்து பறக்க முன்னே ஓடி வந்தார். வீரர்கள் அவரை தாண்டி ஓட தயங்கிய போது, ஓடு ஓடு முன்ன போ என்று ஊக்குவித்தவாறு பின்தங்கி ஓடி வந்து கொண்டிருந்தார். கருகிய வாசலை கடந்து மதுரை வீரர்கள் பெருவாரியாக உள்ளே புகுந்து பரவத் தொடங்கினர். எதிர்ப்பை கைவிடுவதாக வல்லம் முரசுகள் அறிவித்தன. 18 ஆண்டுகளுக்கு முன் பீஜப்பூர் படையின் 2 மாத முற்றுகையை தாக்குப்பிடித்த வல்லம் கோட்டை இன்று சரியான தளபதி இல்லாததால் சூரியன் உச்சிக்கு வருமுன்னே விழுந்து போனது. மதுரை வீரர்களில் 17 பேர் உயிரிழந்து 26 பேர் காயமுற்றிருந்தனர். தாதனூர் கொடுத்த பழி முத்துப்பாண்டி மட்டும்தான். நெஞ்சில் வாங்கிய ஈட்டியோடு அலங்கத்தின் மேலிருந்து கோட்டை மதிலின் உள்புறமாக விழுந்து மரித்திருந்தான். அவன் சந்ததியினர் பின்னாளில் வல்லம் வகையரா என்று அழைக்கப்பட்டனர். அன்று இரவு தனது பூஜை அறைக்கு வந்த சோமசுந்தர சுவாமிகளிடம் அன்று வந்த வேங்கட கிருஷ்ணப்பரின் 2 சமாதான ஓலைகளையும் நீட்டினார் விஜயராகவர். தஞ்சாவூர் கோட்டையின் தெற்கு வாசலுக்கு எதிரே அந்தியில் வந்து தண்டிறங்கியிருந்தது மதுரை படை. சமாதானத்தை ஏற்றுக்கொள்ளுமாறும் தானே முன்னின்று அதை முடித்து வைப்பேன் என்றும் சுவாமிகள் வலியுறுத்தினார். போருக்கு பின்வாங்குவது சத்திரிய தர்மம் அல்ல என்றார் விஜயராகவர். நிமித்தங்கள் சரியில்லை. உங்கள் அழிவு என் கண்களுக்கு தெரிகிறது. எனக்கே தெரியும். ஸ்ரீரங்கனின் விருப்பம் அதுவானால் அப்படியே நடக்கட்டும். இல்லை, மனிதன் தன் விதியை தானே தீர்மானிக்கிறான். உலகளந்த உத்தமனின் காலடியில் நான் ஒரு துகள். சரி, என் குற்றம் என்ன? எங்கே தவறளித்தேன்? அறியாமை. உடனே விஜயராகவர் கண்களை மூடி கரம் கூப்பியவாறு, ஸ்ரீரங்கநாதா, ராஜகோபாலா என்றார். தளபதிகள் காத்திருப்பதாக அங்கே வந்த சேவகன் பணிந்து சொன்னான். கொழு மண்டபத்திற்கு அரசர் வந்தபோது தளவாய் ரங்கப்ப நாயகரும் குதிரைப்படை தலகர்த்தனர் ராமிவாறு அக்கராஜுவும் காத்திருந்தனர். தளவாய் பதற்றத்தை மறைத்தவாறு இருக்க இளைஞனான அக்கராஜு கோபத்தில் கொதித்து கொண்டிருந்தான். நாளை உங்களோடு நானும் களம் இறங்குவேன் என்றார் விஜயராகவர். இறங்க ஏது களம் என்ற அக்கராஜு, வள்ளத்திற்கே போய் அவர்களை மறித்திருக்க வேண்டும். என்னை விடவில்லை. கையை கட்டிக்கொண்டு கோட்டைக்குள் இருக்கிறேன். இனி கோட்டை 3 நாளுக்கு மேல் தாங்காது. எல்லாம் பிள்ளை விளையாட்டாய் போய்விட்டது என்று குமுறினான். அவன் கோபம் நியாயமானதுதான். கோட்டைக்குள் அவன் குதிரை வீரர்கள் 4000 பேர் தான் இருந்தனர். தஞ்சாவூரின் மீதி 2000 குதிரை வீரர்கள் பிரகதீஸ்வரர் கோயில் சின்ன கோட்டைக்குள் சிந்த புலிவாறு சொக்கரவு தலைமையில் இருந்தனர். காலாட்படைகள் இங்கு 12000 அங்கு 2000 இருந்தன. சென்ற வாரத்திலேயே திருப்பத்தூர், திருக்காட்டுப்பள்ளி, பண்டைநல்லூர், செங்கோட்டை, அறந்தாங்கி, பட்டுக்கோட்டையில் உள்ள 6000 குதிரைகளையும் பாதாதி படைகளையும் இங்கு வர ஆணையிடுமாறு மன்றாடினான். ஏன், மதுரை படைகள் வருமுன்னே சின்ன கோட்டையில் உள்ள குதிரைகளை பெரிய கோட்டைக்கு மாற்றிவிட வேண்டும் என்றும் வலியுறுத்தினான். இப்போது மதுரை 2 கோட்டைகளையும் முற்றுகையிட்டு துண்டித்து விட்டது. தளவாய் சொன்னார். பெரிய கோட்டை 1 மாதம் தாங்கும் என்பது என் கணக்கு. அல்லது நாம் 2 கோட்டைகளிலிருந்தும் ஏக காலத்தில் வெளியேறி தாக்கலாம். கடைசியாக விஜயராகவர் முடிவெடுத்தார். முற்றுகையை நீடிக்கவிட்டு பொறுத்திருந்து பார்ப்போம். போர் நடக்கும்போது இளவரசன் மன்னார் சிறையில் இருப்பது நீதியல்ல. அவனை சின்ன கோட்டை சிறையிலிருந்து விடுவித்து சின்ன கோட்டையில் உள்ள சேனைக்கு தளபதியாக்குமாறு ரங்கநாதனுக்கு ஓலை அனுப்புகிறேன். ரங்கன் வழக்கம் போல கோட்டை பொறுப்பாளனாக இருக்கட்டும் என்று கூறிவிட்டு ஓலை எழுதுமாறு பணித்தார். இந்த திடீர் திருப்பத்தை கண்டு மிரண்ட தளவாய் தன் மகனுக்கும் மன்னாருக்கும் ஒவ்வாது என்பதால் சின்ன கோட்டையின் கதை முடிந்தது என்று கருதி தன் மகனின் நிலையை நினைத்து கலங்கினார். மன்னாருக்கு மற்றொரு ஓலையை எழுதி நிலைமையை கூடுதல் சிக்கலாக்கினார் மன்னர். மன்னார் சாமி 1.5 வருஷமாக சிறையில் இருக்கிறான். அவன் சிறைப்பட்ட கதைதான் நாடெங்கும் பாட்டாக கடந்தது. பிரதானி கோவிந்தையா ஒரு நாள் நள்ளிரவில் சிரம பரிகாரத்துக்காக தனது மாளிகையின் பின்புறம் போனபோது உத்தியானவனத்தில் தனது மகள் சுலக்ஷினி மன்னார் சாமியுடன் சல்லாபிப்பதை கண்டுவிட்டார்.
அரசரிடம் இந்த அநீதியை முறையிட்டார். அவரோ ஆதாரம் கேட்டார். கோவிந்தையா குமாரத்தியை கண்டித்தார். அவளோ தான் இளவரசனின் மிரட்டலுக்கு பணிந்து போன அபலை என்று அழுதாள். மகள் எந்த பாவமும் அறியாதவள் என்று தாய் துணைக்கு வந்தாள். மகள் அடிக்கடி புறந்தகம் வரும் காரணம் இதுதான் என்று உறுதியாக நம்பிய கோவிந்தையா கும்பகோணத்தில் இருக்கும் அவளது பர்த்தா ராகவேந்திர ஐயாவை அழைத்து மிரட்டினார். அவர் மன்னாரின் முத்திரை மோதிரத்தையும் சரச லிகிதங்களையும் எடுத்து கொண்டு வந்து காட்டினார். அவை அசேதன சாட்சிகள் ஆயின. சேதன சாட்சியாக ராகவேந்திர ஐயா மன்னர் முன் நின்றார். குற்றமிழைத்தவன் தன் மகனே ஆயினும் நீதி வழுவாத அரசர் உரிய தண்டனையாக அவனை சிறையில் அடைத்து விட்டார். அதற்கு பிறகும் பிரச்சனை விட்டபாடு இல்லை. மனநீதி இதுவல்ல என்று சதுர்வேதி மங்களங்கள் ஆட்சேபம் எழுப்புவதாக கேள்விப்பட்ட மன்னர் கலங்கினார். புத்திர சோகம் தன்னை வாட்டும் நிலையும் வருமோ என பயந்தார். பின்னர் பரிகாரங்களுக்கான பரிந்துரை வந்தது. பிராமண ஸ்திரியை தீண்டிய தோஷம் தம் சந்ததியை பீடிக்காமல் இருக்க கோதானங்கள் செய்தார். யாகங்கள் பூஜை புனஸ்காரங்கள் தொடர்ந்தன. பின்னர் 24,000 பூவராகன்களால் நாச்சியாருக்கு பொன் பிரதிமை செய்வித்து ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு அளித்தார். ராஜ மன்னார்சாமி சின்னக்கோட்டை கிழக்கு வாசல் கோபுரத்தின் மேல் ஏறி நின்று களத்தை நோட்டமிட்டான். சுல்தான்களைப் போல முழு போர்க்கவச உடையுடன் இருந்தான். வெகு நாள் கழித்து சூரியனை கண்டதால் எதிர் வெயிலில் கண் கூசியது. வடகிழக்கே கூப்பிடு தூரத்தில் பெரிய கோட்டை கம்பீரமாக நின்று இருந்தது. அதன் கிழக்கு வாசலுக்கு நேர் எதிரே மதுரையின் ஒரு குதிரைப்படை அணியும் 2000 வீரர்களும் மட்டும் நின்றிருந்தனர். தெற்கு வாசலுக்கும் சின்ன கோட்டைக்கும் முன்னே உள்ள பரந்த வெளி வெறுமனே இருந்தது. தெற்கே மிகவும் தள்ளி மதுரை அணிகள் நின்றிருந்தன. தந்தையிடம் தன் திறமையை நிரூபித்து காட்ட கிடைத்த சந்தர்ப்பம் இது என்பதிலேயே அவன் எண்ணம் குறியாய் இருந்தது. இதுவரை அவன் போரையே பார்த்ததில்லை. பரபரப்புடன் இறங்கினான். ரங்கனையும் சொக்கரவுத்தையும் அழைத்து வர சொன்னான். உடனே நாம் வெளியேறி தாக்க வேண்டும். நம்மோடு பெரிய கோட்டை படைகளும் இணைந்து கொள்ளும். அக்கராஜி இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? படைகளை ஆயத்தமாக்குங்கள் என்று அவர்களுக்கு ஆணையிட்டான். அது தற்கொலைக்கு சமம். நமது கோட்டைக்கு இந்த ஒரு வாசல் தான் உண்டு. இது போருக்கான கோட்டை அல்ல. தற்காப்பதும் சுலபம் அல்ல. பெரிய கோட்டையிலிருந்து உத்தரவு வரும் வரை நாம் காத்திருப்பதே முறை என்றான் ரங்கநாதன். தனக்குரிய அரியணையில் அமர்ந்தவாறு இந்த ரங்கப்பயல் சதுராட்டத்தை ரசிப்பதான ஒரு சித்திரம் மன்னாரின் மனக்கண்ணில் எழவும் எரிச்சலுடன் இது என் ஆணை என்று கத்தினான். கோட்டையின் பொறுப்பாளன் என்ற முறையில் நான் இதற்கு சம்மதிக்க முடியாது. இன்று நான் இந்த போரை நடத்தும் சேனாதிபதி, நாளை இந்த ராஜ்யத்தின் மகாராஜா. உயிர் உள்ளவரை கோட்டை கதவை திறக்க மாட்டேன். தளபதியின் உத்தரவை மீறிய குற்றத்திற்காக இவனை பிடித்து கட்டு என்று சொக்கரவத்தை பார்த்து கத்தினான். அவன் தயங்கினான். என்று உருமியவாறு மன்னார் வாளை உருவினான். அருகில் இருந்த வீரர்களை அழைத்த ரவுத் ரங்கனை அழைத்து செல்லுமாறு கூறினான். சிறைக்கூடத்திற்கு என்று திருத்தினான் மன்னார். தானே உடன் சென்று உள்ளே அடைத்து திறவுகோலையும் வாங்கி கொண்டு வெற்றி களிப்புடன் திரும்பினான். படைகள் அணிவகுத்தன. ரவுத்தை மன்னார் தனியே அழைத்தான். களத்தில் இறங்கிய பின் இந்த யுத்தத்தை ரவுத்தே வியூகம் அமைத்து நடத்தி கொடுக்க வேண்டுமென்றும் அவன் விரும்பும் பரிசு எதுவானாலும் தான் தர தயார் என்றும் உறுதியளித்தான். ரவுத் முகத்தில் எந்த உணர்ச்சியும் இல்லாமல் அமைதியாக கேட்டுக்கொண்டிருந்தான். நீயே படை நடத்து, நான் உன்னோடு வருகிறேன் என்றான் மன்னார். ரவுத் வீரன் மட்டுமல்ல, விவேகியும் கூட. விஜயராகவருக்காகவும் தன் வீரர்களுக்காகவும் உள்ளுக்குள் வருந்தினான். இது கூடாது என்று கருதுகிறேன். ஆனால் நீங்கள் ஆணையிட்டால் மீறமாட்டேன். ஏதாவது செய்து தன்னை உடனே நிரூபித்தாக வேண்டும் என்று துடிக்கும் மன்னாருக்கு ரவுத்தின் மதிநுட்பம் புரியவில்லை. நல்லது, உடனே இறங்குவோம். ரவுத் ஓய்வில் விட்டிருந்த பல் தேய்த்த குதிரைகளையும் முதிய வீரர்களையும் 30 கொண்ட அணியாக்கி மன்னாரை சுற்றிலும் அங்க சேவர்களாக நிறுத்தினான். நீ குதிரை படையோடு முதலில் இறங்கு என்றான் மன்னார். தளபதி முன்னே செல்வதுதான் மரபு.
காலாள் படைகளை வழிநடத்தி செல்லுங்கள். நான் பாதுகாப்பாக பின்தொடர்கிறேன். என் பின்னே வாருங்கள் என்று காலாள் படை வீரர்களிடம் கூறிவிட்டு தன் குதிரையில் ஏறி அங்க சேவகர்களுடன் கோட்டை வாசலுக்கு சென்று திறக்குமாறு உத்தரவிட்டான். குழம்பிய காவல் வீரர்கள் தயக்கத்துடன் திறந்தனர். முரசறையும் உத்தரவு கூட வராததைக் கண்டு மதில் மேலிருந்த வீரர்கள் புரியாமல் முழித்தனர். காலாட்படை பின்தொடர வேண்டியதை கணக்கில் கொண்டு மன்னார் குதிரையை தன்னடையாக நடத்தி கொண்டு போனான். வெளியே வந்தவுடன் தெற்கே நிற்கும் மதுரை படையை நோக்கி சென்றான். கல்யாண ஊர்வலம் போல் வீரர்கள் வெளியேறி வருவதைக் கண்ட பெரிய கோட்டை காவல் மாட வீரர்கள் திகைத்து நின்றனர். பெரிய கோட்டை ஈசான மூலைக்கு எதிரே தன் குதிரையில் அமர்ந்து வெற்றிலை நரம்பை கிள்ளிக் கொண்டிருந்த வேங்கடவரை கூப்பிட்டு ஒரு வீரன் மேற்கே சுட்டி காட்டினான். திரும்பி பார்த்தவரின் கண்கள் வியப்பில் விரிந்தன. தூதுக்குழுவோ என்று குழம்பிய அவர் சிந்தை பின் தெளிவடைந்தது. அணிவரிசை உள்ளிருந்து நீண்டு வந்து கொண்டே இருந்தது. வெளியே வரும் வீரர்களை விட்டுவிட்டு திறந்திருக்கும் கோட்டைக்குள் புகுமாறு தன் குதிரை அணிகளுக்கு உத்தரவிட்டார். முரசறைய வேண்டாம் என்றார். தஞ்சாவூர் வீரர்கள் பாதி பேர் வெளியே வந்த நிலையில் மதுரை குதிரை அணிகள் மின்னல் போல் வீரர்களை மிதித்து துவைத்துக் கொண்டு பிரகதீஸ்வரர் கோவில் கோட்டைக்குள் இறங்கின. கீழவாசல் குதிரைகள் செயலில் இறங்கியதைக் கண்டு வடக்கு வாசல் முற்றுகையில் இருந்த குதிரைகளும் தொடர்ந்து பாய்ந்து வந்தன. கோட்டைக்குள் ரவுத் வெள்ளை கொடியோடு வரவேற்றான். கிழக்கிலிருந்து பாய்ந்த 2ஆம் அணி குதிரைகள் வந்த வேகத்தில் தாக்கின. வெளியில் துண்டிக்கப்பட்ட காலால் படை வீரர்கள் சிதறி தெரித்து உயிர்காக்க ஓடினர். மன்னாரும் அங்க சேவர்களும் ஆடுகள் போல வெட்டுப்பட்டு விழுந்தனர். தப்பிக்க முயன்ற சேவகர்களை விரட்டி விரட்டி வீழ்த்த ஆளற்ற குதிரைகள் விலகி ஓடின. ராஜ மரியாதையோடு மன்னாரின் உடலை ஏற்றிய வண்டி மதுரை குதிரை வீரர்கள் இருவர் முன் செல்ல தெற்கு வாசலின் முன் நின்றது. கதவு திறந்து தஞ்சாவூர் வீரர்கள் அரண்மனை நோக்கி வழிநடத்தி சென்றனர். வண்டியின் பின்னே மதுரை சீருடையில் மரியாதை அணிவகுப்பில் வேலேந்தி சென்றவர்களில் 10 தாதனூர்காரர்கள். அவர்கள் கண்கள் கோட்டையின் உட்புறமெங்கும் அலைபாய்ந்து நோட்டமிட்டன. வண்டி அரண்மனை முற்றத்தில் வெகு நேரம் காத்திருக்க வேண்டியதாயிற்று. பூஜையில் இருக்கும் மன்னரை யாரும் நெருங்கலாகாது. கோட்டைக்கு வடக்கே வெளியே மயானத்தில் விரிவான சடங்குகளுடன் மன்னர் சிதைக்கு தீ மூட்டினார். முகம் உணர்ச்சியற்று அமைதியாக இருந்தது. சவ சம்ஸ்காரம் முடிந்து மன்னர் அரண்மனை திரும்பும்போது உச்சி பொழுது கடந்துவிட்டது. அங்கு சமாதான ஓலை காத்திருந்தது. மன்னர் அதை ஏற்கவில்லை. மீண்டும் சந்திப்போம். நன்றி நண்பர்களே.